அலைவோசை. எழுதியவர் கல்கி அவர்கள். முதலாம் பாகம். பூகம்பம். 28ஆம் அத்தியாயம். நிச்சயதார்த்தம். கிட்டாவையரின் அதட்டலுக்கு சிறிது பயன் ஏற்பட்டது. வீட்டுக்குள்ளே கூச்சல் கொஞ்சம் அடங்கியது. பிறகு விஷயம் என்னது என்பதும் வெளியாயிற்று. சீமாச்சுவையரின் மனைவி அன்னம்மாளின் காதில் மதராசிலிருந்து வந்திருந்தவர் பேசிக் கொண்டிருந்தது அரைகுறையாக விழுந்தது. அதிலிருந்து மாப்பிள்ளை பையன் லலிதாவை கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டப்படவில்லை என்றும் சீதாவை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றும் தெரிந்தன. பையனுடைய தாயாரும் தகப்பனாரும் முதலில் அவனுடைய மனதை மாற்ற பார்த்தார்கள். பையன் பிடிவாதமாயிருந்தபடியால் கடைசியில் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்தை கிட்டாவையரிடம் எப்படி பிரஸ்தாபம் செய்வது என்று அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம். இன்சூரன்ஸ் சுப்பையரிடம் அபிப்பிராயம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதே விஷயத்தை சொல்லி உண்டு இல்லை என்று நிச்சயப்படுத்திக் கொண்டு போகிறதா, அல்லது ஊருக்கு போய் கடிதம் எழுதுகிறோம் என்று சொல்லிவிட்டு போய் விவரமாக கடிதத்தில் எழுதுவதா என்பதை பற்றி அவர்களுக்குள் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கேட்டவுடன் சாதுவான கிட்டாவையருக்கு கூட ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. ஆனால் ஆத்திரத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் சீமாச்சுவையரை பார்த்து, "என்ன ஓய், நான் அப்போதே சொன்னேனே, பார்த்தீரா? மதராஸ்காரன்களுடைய யோக்கியதை தெரிந்ததா?" என்றார். "தெரியாமல் என்ன ஓய், நானும் தான் அப்போதே சொன்னேனே. ஆனாலும் இந்த பிரம்மகத்தி சொல்கிறதை வைத்துக்கொண்டு ஒன்றும் நாம் தீர்மானித்து விடக்கூடாது. இந்த சோழன் பிரம்மகத்திக்கு ஏதாவது கலகம் பண்ணி வைப்பதே தொழில். அவர்கள் வேறு சொல்லி இருப்பார்கள். இவளுடைய செவிட்டு காதில் வேறு ஒன்று விழுந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் நான் போய் விஷயம் என்னதென்று ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டு வந்து விடுகிறேன். ஏ சோழன் பிரம்மகத்தி, இப்படி வந்து தொலை. இருக்கிற பிராப்தங்கள் போதாது என்று நீ ஒருத்தி வந்து சேர்ந்தாயே. ஏ ஏழரை நாட்டு சனியனே, வருகிறாயா இல்லையா?" என்று இம்மாதிரி சீமாச்சுவையர் தம்முடைய தர்மபத்தினியை அருமையாக அழைக்க, அம்மாளும் "என்னை எதற்காக இப்படி பிடுங்கி எடுக்கிறீர்கள்?" என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டே புறப்பட்டாள். இருவரும் வீதியில் போகும்போது கூட சீமாச்சுவையர் தம்முடைய தர்மபத்தினியை வாழ்த்திய குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சீமாச்சு ஐயர் மேற்கண்டவாறு தமது மனைவியை திட்டியதானது அங்கே இருந்த மற்றவர்கள் எல்லோருக்கும் ஓரளவு மனத்தெளிவை உண்டாக்கியது. "இந்த பிராமணர் எதற்காக அன்னம்மாளை இப்படி வைகிறார்? அவள் என்ன செய்வாள்?" என்றாள் சரஸ்வதி அம்மாள். "பின்ன யார்தான் என்ன செய்வார்கள்? எந்த காரியமும் பிராப்தம் போலத்தானே நடக்கும்" என்றார் கிட்டாவையர். "இவர்கள் வேண்டாம் என்றால் லலிதாவுக்கு கல்யாணம் ஆகாமல் போய்விடுமோ? எனக்கு மட்டும் உத்தரவு கொடுங்கள். நாளைக்கே 1000 வரன் கொண்டு வருகிறேன்" என்றார் அப்பாத்துரை சாஸ்திரிகள். "போதும் போதும், இனிமே இந்த வருஷம் பெண்ணுக்கு கல்யாணம் என்கிற பேச்சே வேணாம். முதல்ல வந்தவர்கள் எல்லாரும் ஊருக்கு போட்டோம்" என்றாள் சரஸ்வதி அம்மாள். இந்த சமயத்தில் ராஜம்மாள், "அண்ணா, குற்றம் என் பேரில். நான் துரதிர்ஷ்டக்காரி. எங்கே போனாலும் என்னுடைய துரதிர்ஷ்டம் என்னை தொடர்ந்து வருகிறது." "ஏதாவது உளராதே. உன்னை யார் இப்போது என்ன சொன்னார்கள்?" என்றார் கிட்டாவையர். "அந்த பெண் உள்ளே விசித்து விசித்து அழுது கொண்டிருக்கிறது. சீதா என்ன செய்வாள்? வந்திருந்தவர்களின் முன்னால் வரமாட்டேன் என்றுதான் அவள் சொன்னாள். லலிதாதான் நீ வராவிட்டால் நானும் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். மன்னியாவது தடுத்தாளா? அதுவும் இல்லை" என்றாள் பெரியம்மாள் அபயாம்பாள். "நான் ஒரு அசடு, என் பெண் பெரிய அசடு என்பதுதான் தெரிந்த விஷயமாச்சே. நீங்கள் எல்லாம் தெரிந்த பெரியவர்கள் இருந்தீர்களே, சொல்கிறது தானே" என்று சரஸ்வதி அம்மாள் சீறினாள். "போதும் வாக்குவாதம், நிறுத்துங்கள். அழுகிற குழந்தையை போய் யாராவது சமாதானம் செய்யுங்கள்" என்றார் கிட்டாவையர். "அழுக என்ன அழுகை? எதற்காக அழ வேண்டும்? செய்கிறதையும் செய்துவிட்டு ஜாலம் வேற" என்றாள் சரஸ்வதி அம்மாள். உள்ளே சீதாவை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்த லலிதாவின் காதில் இதெல்லாம் விழுந்தது. அம்மா சொன்ன கடைசி வார்த்தையை கேட்டதும் லலிதா ஆங்காரத்துடன் வெளியில் வந்தாள். "அப்பா, நான் சொல்கிறதை தயவு செய்து கேளுங்கள். இன்றைக்கு வந்த பிள்ளையை நான் ஒரு நாளும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். என்னை வெட்டி போட்டாலும் மாட்டேன். முன்னால் இருந்தே எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஒருவரும் கேட்கவில்லை. அம்மா அனாவசியமாக சீதாவை கோபித்துக் கொள்கிறாள். இது தெய்வத்துக்கே பொறுக்காது. சீதா முகத்தை அலம்பிக் கொள்ள கூட மாட்டேன் என்றாள். என்னுடன் வருவதற்கும் அவள் இஷ்டப்படவில்லை. நான் தான் வலுக்கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்தேன். அப்படி இருக்க அவளை கோபித்துக் கொண்டு என்ன பயன்? இப்படியெல்லாம் நீங்கள் அநியாயமாக சீதாவின் பேரில் பழி சொல்வதாயிருந்தால் நான் இந்த வீட்டை விட்டு போய்விடுகிறேன். இல்லாவிட்டால் கிணற்றில் விழுந்து செத்து போகிறேன்" என்று லலிதா ஆத்திரமும் அழுகையுமாக பேசினாள். இவ்விதம் லலிதா தன் தோழிக்காக பரிந்து பேசியது எல்லாருடைய மனதையும் இழகச் செய்தது. ஆனால் சரஸ்வதியின் கோபத்தை மட்டும் அதிகப்படுத்தியது. "போ, இப்போதே போய் கிணற்றில் விழு. எனக்கு பெண்ணே பிறக்கவில்லை என்று நினைத்துக் கொள்கிறேன்" என்று சொன்னாள். "அடடடடா, இதெல்லாம் என்ன பேச்சு? இப்போது ஒன்றும் தீர்மானமாகிவிடவில்லையே. சீமாச்சுதான் போயிருக்கிறானே, விஷயத்தை தெரிந்து கொண்டு அவன் வரட்டுமே" என்றார் அப்பாத்துரை சாஸ்திரிகள். "சீமா மாமா என்னத்தை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டு வரட்டும். அந்த பிள்ளை என்னை பிடித்திருக்கிறது என்று சொன்னாலும் நான் பண்ணிக்கொள்ளப் போவதில்லை. சத்தியமாய் பண்ணிக்கொள்ளப் போவதில்லை"
என்று லலிதா சபதம் செய்தாள். லலிதா, இதென்ன நீ கூட இப்படியெல்லாம் பேசுகிறாயே என்றார் கிட்டாவையர். அவள் சுயபாகவா பேசுகிறாள், சொல்லிக் கொடுத்தல்லவா பேசுகிறாள் என்றாள் சரஸ்வதி அம்மாள். மன்னி, என்னை பற்றி சொல்கிறாயா? நான் ஒரு பாவமும் அறியேனே. லலிதாவுடன் நான் அரை நிமிஷம் பேசக்கூட இல்லையே என்றாள் ராஜம்மாள். நான் உங்களை ஒன்றும் சொல்லவில்லை, என் பிள்ளையைத்தான் சொல்கிறேன். சூர்யாவின் துர்போதனைதான் இப்படி லலிதாவை பைத்தியமாக அடித்து விட்டது. அவனுடைய புத்தியையும் யாரோ கெடுத்திருக்கிறார்கள். இத்தனை நேரம் சும்மா கேட்டுக்கொண்டு நின்ற சூர்யா இப்போது சம்பாஷணையில் தலையிட்டான். என்னுடைய புத்தி சரியாகத்தான் இருக்கிறது. இந்த முட்டாள்தனமெல்லாம் வேண்டாம் என்று நான் அப்போதே சொன்னேன். யாரும் கேட்கவில்லை. அம்மா, உங்கள் காலத்தில் நீங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு திண்டாடுகிறது போதும். எங்களை எங்கள் இஷ்டப்படி விட்டுவிடுங்கள். லலிதாவுக்கு பிடித்திருந்தால் கல்யாணம் பண்ணிக்கொள்வாள், இல்லாவிட்டால் பிரம்மதேவன் வந்து சொன்னாலும் பண்ணிக்கொள்ள மாட்டாள். லலிதாவுக்கு சொன்னதுதான் சீதாவுக்கும். மதராசிலிருந்து வந்திருக்கும் மகா பிரகஸ்பதியை சீதாவுக்கும் பிடிக்காவிட்டால் பிடிக்கவில்லை என்று தைரியமாய் சொல்லிவிடட்டும். இதற்காக அவள் விம்மி அழ வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று சொன்னான் சூர்யா. சூர்யாவின் உள்ளம் அப்போது உண்மையில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. மதராசிலிருந்து பெண் பார்க்க வந்த மகா பிரகஸ்பதியை அவனுக்கு ஏற்கனவே பிடிக்கவில்லை. அந்த பிரகஸ்பதி லலிதாவுக்கு பதிலாக சீதாவை மணந்து கொள்ள விரும்புகிறான் என்ற செய்தி கேட்டதும் அந்த கொந்தளிப்பு தீயில் எண்ணெய் விட்டது போல் ஜுவாலை விட்டு பொங்கியது. காமரா உள்ளின் தரையில் குப்புறப்படுத்திக் கொண்டு சீதா இன்னமும் விம்மிக் கொண்டிருந்தாள். லலிதா அவளுக்கு ஆறுதல் கூறி சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் கபடமற்ற லலிதாவிற்கு சீதாவின் மனோநிலை என்ன தெரியும்? உள்ளத்தில் பொங்கிய ஆனந்தத்தை மறைத்துக் கொள்வதற்காகவே சீதா விம்மினாள். அவளுடைய மனக்கண் முன்னால் உலகமே ஒரு ஆனந்த நந்தவனமாக தோன்றியது. அந்த நந்தவனத்திலிருந்த மரங்களும் செடிகளும் பலவர்ண புஷ்பங்களுடன் குலுங்கின. அந்த நந்தவனத்தில் குயில்கள் பாடின, மயில்கள் ஆடின, மான்கள் துள்ளி ஓடின, கிளிகள் மழலை பேசின, புறாக்கள் கொஞ்சி முத்தமிட்டன. சந்தன மரங்களின் சுகந்தத்துடன் மந்தமாருதம் வீசியது. இத்தகைய ஆனந்த நந்தவனத்தில் சீதாவின் உள்ளம் சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது தூரத்தில் எங்கேயோ கடல் பொங்கி மலை போல் அலைகள் கிளம்பி மோதி விழும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் சீமாச்சுவையர் கிட்டாவையருக்கு ஆள் விட்டு அனுப்பினார். கிட்டாவையர் போனார். அவரிடம் சப்ஜட்ஜ் சாஸ்திரியாரும் அவருடைய சகதர்மினியும் விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உங்கள் குமாரிக்கு ஒரு குறையும் இல்லை, கிளி மாதிரிதான் இருக்கிறாள். ஆனால் இந்த காலத்து பையன்களின் போக்கே தனியாயிருக்கிறது. முதல்ல சீதாவை பார்த்தேன், பார்த்தவுடனே அவளை பிடித்து விட்டது. கல்யாணம் பண்ணிக்கொண்டால் அவளைத்தான் பண்ணிக்கொள்வேன் என்று பிள்ளை ஆண்டான் சொல்கிறான். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கவில்லை. உங்களுக்கு இஷ்டமாயிருந்தால் நாளைக்கே நிச்சயதார்த்தம் செய்துவிடலாம். பெண்ணுக்காவது பெண்ணின் தாயாருக்காவது பிடிக்காவிட்டால் அதையும் சொல்லிவிடுங்கள். இதில் வலுக்கட்டாயம் ஒன்றுமில்லை என்றார்கள். கிட்டாவையர் திகைத்து போனார். ஒன்றும் பதில் சொல்ல தோன்றவில்லை. அதற்கென்ன, பெண்ணின் தாயாரை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன் என்று புறப்பட்டார். புறப்பட்டவர் நேரே வீட்டுக்கு வரவில்லை. சீமாச்சுவையரையும் சுப்பையரையும் குளத்தங்கரை பங்களாவுக்கு அழைத்து போய் யோசனை செய்தார். அவர்கள் இருவரும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. உங்கள் பெண்ணுக்கென்ன, 100 வரன் பார்த்து சொல்கிறோம். அந்த பம்பாய் பெண்ணுக்கு வரன் கிடைப்பதுதான் கஷ்டம். பணம் காசு இல்லாமல் பண்ணிக்கொள்கிறேன் என்கிறார்கள். வேண்டாம் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? அதனால் யாருக்கு என்ன லாபம்? நாளைக்கே பாக்கு வெற்றிலையை பிடி என்று நிச்சயதார்த்தம் செய்து விடுவதுதான் சரி என்றார்கள். ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த ஆத்திரம் தணிந்து விட்டபடியால் கிட்டாவையருக்கு அதுதான் நியாயம் என்று தோன்றியது. ஆனால் இதை தம்முடைய பாரியாளிடம் எப்படி சொல்லி சரி கட்டுவது என்று யோசித்துக் கொண்டு இரவு 1 மணிக்கு வீடு திரும்பினார். அதற்கு வழி அவருடைய புதல்வன் சூர்யா சொல்லிக் கொடுத்தான். தூக்கம் பிடியாமல் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த சூர்யாவுக்கு அதற்குள் மனம் தெளிவடைந்திருந்தது. யார் கண்டது? ஒருவேளை கடவுளுடைய விருப்பம் இவ்விதமாக இருக்கலாம். 750 ரூபாய் சம்பளத்தில் உத்தியோகம் பார்க்கும் சௌந்தரராகவன் தன்னை காட்டிலும் சீதாவுக்கு தக்கவரன் என்பதில் சந்தேகம் என்ன? அத்தங்காளின் அதிர்ஷ்டம் இந்த விதமாக அவனை கொண்டு விட்டிருக்கிறதோ என்னமோ. சீதாவின் வாழ்க்கை இன்பத்திற்கு குறுக்கே நிற்க தனக்கு என்ன உரிமை? அன்றிரவு தாமோதரம் பிள்ளை வீட்டு மேல் மாடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவனுடைய நண்பன் பட்டாபிராமன் சொன்னது சூர்யாவுக்கு நினைவுக்கு வந்தது. செடியில் உள்ள புஷ்பத்தை தூரத்தில் இருந்து பார்த்தே நான் சந்தோஷப்படுவேன், அதை பறித்து கசக்கி முகர வேண்டுமென்ற ஆசை எனக்கு கிடையாது என்று பட்டாபி சொன்னான் அல்லவா? அடடா, எவ்வளவு தாராளமான உள்ளம் அவனுக்கு! அந்த கொள்கையை தானும் ஏன் பின்பற்றக்கூடாது? கிட்டாவையர் இரவு 1 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சூர்யா, அப்பா, அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன முடிவாயிற்று என்று கேட்டான். இன்னும் நீ தூங்கலையா சூர்யா? உன்னிடம்தான் யோசனை கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். அன்னம்மாள் சொன்னது உண்மைதான். சீதாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று அந்த பையன் சொல்கிறான். அவனுடைய அப்பா அம்மாவும் அதற்கு சம்மதித்து விட்டார்கள். பணம் காசு சீர் வகையரா ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்களில்
உன் தமையன் கங்காதரனை காட்டிலும் உன்னுடைய யோசனையைத்தான் நான் மதிக்கிறேன். அவனுக்கு படித்து பரீட்சை பாஸ் செய்ய தெரியுமே தவிர உலக விவகாரம் தெரியாது. நீ அப்படியில்லை, நாளும் தெரிந்தவன். உன் அபிப்பிராயத்தைச் சொல் என்றார். அப்பா, இவ்வளவு தூரத்திற்கு வந்துவிட்டபடியால் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய வக்கீல் ஆத்மநாத ஐயரின் பிள்ளை பட்டாபிராமனுக்கு லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. போன வருஷம் நீங்கள் எல்லாரும் தேவப்பட்டணத்திற்கு வந்து வக்கீல் வீட்டில் சில நாள் இருந்தீர்கள் அல்லவா? அப்போது பட்டாபி லலிதாவை பார்த்திருக்கிறான். லலிதாவை அவனுக்கு பிடித்திருக்கிறது. வேறு வரன் பார்ப்பது பற்றி அவனுக்கு வருத்தம்தான். அவன் மட்டும் என்ன, வக்கீல் ஐயர்வாளுக்கு கூட கொஞ்சம் வருத்தம்தான். நாங்கள் எல்லாம் உங்க அப்பாவுக்கு லட்சியமா? பெரிய இடமாய் பார்ப்பார், தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி என்று ஜாடை மாடையாகச் சொன்னார் என்றான் சூர்யா. வாஸ்தவந்தான். வக்கீல் ஆத்மநாத ஐயரின் பிள்ளை நல்லவரன். எனக்கு அது ஞாபகம் இல்லாமற் போகவில்லை. ஆனால் உன் அம்மா இன்னும் பெரிய இடமாக பார்க்க வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். எனக்கென்னமோ பட்டாபிராமனுக்கு லலிதாவை கொடுப்பதற்கு பூரண சம்மதம். அதை பற்றி யோசித்து முடிவு செய்வோம். சீதா விஷயம் என்ன சொல்கிறாய் என்று கிட்டாவையர் கேட்டார். சீதா விஷயம் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அவளுக்கும் அத்தைக்கும் சம்மதமாயிருந்தா சரிதான். பணம் காசு அதிகம் செலவில்லாமல் இவ்வளவு நல்ல இடம் கிடைத்தால் சந்தோஷப்பட வேண்டியதுதானே. அதனால் நமக்கும் நல்ல பெயர் ஏற்படும் என்றான் சூர்யா. அப்படியானால் சூர்யா, நீதான் உன் அம்மாவிடம் விஷயத்தை எடுத்துச் சொல்லி அவளை சம்மதிக்க பண்ண வேண்டும். அவள் பத்ரகாளி அவதாரம் எடுத்திருக்கிறாள். நான் சொன்னால் தங்கையின் பெண்ணுக்கு பரிந்து கொண்டு சொல்கிறேன் என்று இன்னும் அதிக ஆத்திரப்படுவாள். அதற்கென்னப்பா, கட்டாயம் நான் அம்மாவை சரி கட்டி விடுகிறேன் என்றான் சூர்யா. சூர்யா ஏற்றுக்கொண்ட காரியம் அவ்வளவு சுலபமாக இல்லை. ஆயினும் கடைசியில் வெற்றி பெற்றான். முக்கியமாக மதராஸ் பையனுக்கு லலிதாவை கொடுத்தால் அவன் டெல்லி எங்கே, லாகூர் எங்கே என்று தூர தேசங்களுக்கு போய்க் கொண்டிருக்க நேரிடும் என்றும், வக்கீல் பிள்ளைக்கு கொடுத்தால் பக்கத்தில் இருப்பாள் என்றும் அடிக்கடி பார்த்து கொள்ளலாம் என்றும் சூர்யா கூறியது சரஸ்வதி அம்மாளின் மனசை மாற்றிவிட்டது. மறுநாள் சாயங்காலம் எல்லாருடைய சம்மதத்தின் பேரில் மதராஸ் பத்மாபுரம் மாஜி சப் ஜட்ஜ் பத்மலோச்சன சாஸ்திரிகளின் புதல்வன் சிரஞ்சீவி சௌந்தரராகவனுக்கு பம்பாய் துரைசாமி ஐயர் குமாரி சீதாவை கல்யாணம் செய்து கொடுப்பதாய் நிச்சயதார்த்தமாயிற்று. பம்பாய் துரைசாமி ஐயர் இதற்கு ஆட்சேபம் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று ராஜம்மாள் சம்பந்திகளுக்கு உறுதி கூறியதன் பேரில் நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்த நிச்சயதார்த்த வைபவத்தில் லலிதாதான் எல்லாரிலும் அதிகமாக குதூகலமாக இருந்தாள். ராகவனை மாப்பிள்ளை என்று கூப்பிட்டு அவனிடம் பேசக்கூட ஆரம்பித்து விட்டாள். சீதாவின் மனோநிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் தற்போது ஒன்றும் சொல்லாமல் மேயர்களின் கற்பனா சக்திக்கே விட்டுவிடுகிறோம். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விச்சீஸ் கதை நேரம். மறக்காம கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாமா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.